தசரதன் சார், என் பேரு லதா. எவ்வளவு ஆழமா என்ன நேசிச்சிருந்தா இந்த பறவைகள் கிட்ட எல்லாம் கூட சொல்லி வச்சிருப்பாரு. என்னம்மா, என்ன விஷயம்? ராமு இங்க இருக்காரா? அவங்க இங்க இல்ல, பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்காங்க. அப்படியா? சரி, தேங்க்ஸ். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, தைரியமா ஊருக்கு போங்க. என்ன பொசிஷன் பார்த்துட்டு நான் லெட்டர் போடுறேன். தசரதன் சார், கொஞ்சம் இருங்க, வர்றேன். என்னம்மா? அவர் போக வேண்டாம்னு சொல்லுங்க. ஏம்மா? நான் மனசு மாறிட்டேன் சார். அவர் கூட தான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். நல்லா யோசிச்சு சொல்லுமா, அப்புறம் மாத்தி சொல்லக்கூடாது. ஆஹா, இல்ல சார், சத்தியமா சொல்ல மாட்டேன். காட் ப்ராமிஸ். அவரை போக வேண்டாம்னு சொல்லுங்க சார். அப்படிங்கிற வரேன். கீழே இறங்குங்க. உங்க கூட தான் வாழணும்னு முடிவு பண்ணி அந்த பொண்ணு இங்க வந்து நிக்குது. நீ சொன்னபடியே கூட்டிட்டு வந்துட்டேன். ஐயோ சார், நான் சொன்னது இவரே இல்ல சார். பாத்தியாமா, இதுக்குத்தான் முதல்லயே சொன்ன, நல்லா யோசிச்சு சொல்லுன்னு. ஊருக்கு போயிட்டு இருந்தவர் இவர்தான், ஏன் மாமனாரு. ஐயோ, நான் சொன்னது ராமுவ சார். அது எனக்கு முதல்லயே தெரியும். இந்த மாதிரி மனசுங்களுடைய லேப்டாப்ப, அதான் இதய துடிப்ப அதிகமாக்கணும்னு தான் அப்படி சொன்னேன். ராமு பார்க்ல இருக்கிறப்போ. அப்படியா? தேங்க் யூ சார். எப்படி மாமா? அட போங்க மாப்பிள்ள, மனசுல ஆசையை தூண்டி விட்டுட்டு கெடுத்துட்டீங்களே. கடைசி காலத்துல இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். ஏன் அப்படி பாக்குறீங்க? இல்ல, பஸ்ஸுக்குள்ள உங்களை ஏத்தலாம்னு நினைச்சேன். இப்ப பஸ் உங்க மேல ஏத்தலாம்னு நினைக்கிறேன். ஹலோ. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் திடீர்னு வந்து இப்படி சொல்றது உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா தான் இருக்கும். ஆனா உண்மையாவே நான் மனசு மாதிரி மன்னிப்பு கேட்கணும் தான் வந்திருக்கேன். நான் அவர் கூட கொஞ்சம் தனியா பேசணும். போதுங்க மணி, இப்படி உங்களோட சகோதரி தனியா பேசி பேசித்தான் அவனை பைத்தியம் பிடிக்க வச்சிட்டீங்க. இனிமேலும் நடிச்சு அவனை ஒரே அடியா கொண்டு போட்டுறாதீங்க. இனிமே அவனை பார்க்கணும் வைக்கணுங்கிற பேச்சை வச்சுக்காதீங்க. உங்க சோழியை பார்த்துட்டு போங்க. எப்பா, உங்களுக்கு எல்லாம் எப்படிதான் இந்த பொய்க்கண்ணீர் பொசுக்கு பொசுக்குன்னு வருதோ தெரியலையே. பொய்யா காதலே வர்றப்போ கண்ணீர் வருதா பெரிய விஷயம். இப்ப நான் என்ன சொன்னாலும் உங்களால நம்ப முடியாதுதான். உங்களை நம்ப வைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. எப்படி அவனை பல பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்தினியோ அதே மாதிரி பல பேருக்கு முன்னாடி கௌரவப்படுத்து. அப்ப நம்புறோம். நீங்க சொல்றதுதான் கரெக்ட். அப்படி ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில தான் நான் இனிமே அவரை பார்ப்பேன். தயவு செஞ்சு நான் வந்துட்டு போன விஷயத்தை மட்டும் அவர்கிட்ட சொல்லிடுங்க. நான் வரேன். என்ன வேலை தெரியுமா? இப்போ எங்கடா போற? போலீஸ்க்கு போன் பண்ணிட்டு வரமா? பொறுக்கி பசங்க எங்க வந்து சண்டை போடுறாங்க பாத்தியா? அவங்க ரோட்ல சண்டை போட்டா உனக்கு என்ன?
நம்ம வீட்டுக்கு வந்து சண்டை போட நம்ம கேட்கணும். உட்காரு உட்காருற. தப்பா நிக்காதீங்க. பைப்பை பிடிச்சி ஏறி மொட்டை மாடி வழியா வந்துட்டேன். லதா என்ன பார்க்க வந்ததா என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஆனா மீட் பண்ண முடியல. அதான் இப்படி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில சண்டை போட்டுட்டு இருக்காங்களே. அதெல்லாம் என்னுடைய செட்டப் தான். லதா எங்க போயிருக்கு? அவ வெளியில போயிருக்கா. அவ ஏன் என்ன பார்க்க வந்தாங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அவ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு மனசு திருந்திதான் உங்களை பார்க்க வந்திருக்கா. உண்மையாவா சொல்றீங்க? ஆமா, உங்க வாழ்க்கையும் நிம்மதியும் பலி கொடுக்க என் மனசாட்சி இடம் கொடுக்கல. அதனாலதான் உண்மையை சொல்லிட்டேன். நீங்க எதுக்கு? நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். லதா வந்தா நான் சொல்லிடுறேன். நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போயிடுறேன். தயவு செஞ்சு போயிடுங்க ப்ளீஸ். சரி.